நம்ம டாக்டர் சொல்லக்கூடிய ஹெல்த் டிப்பை டெய்லி ஃபாலோ பண்ணி உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையும் சரி, உங்களோட உடலும் சரி, எப்பயுமே ஆரோக்கியமாவே இருக்கும். அந்த வகையில நம்ம டாக்டர் இன்னைக்கு என்ன ஹெல்த் டிப் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இது முதல் வணக்கத்தின் ஹலோ டாக்டர். முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட ஃப்ரெண்டுக்கு பிரியாணி சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும். வேலையில் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா அப்போ ஒரு இமோஷனல் ஈட்டிங்னு சொல்லியும் அதிகமாக ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்னா, திடீர்னு ஏதோ ஒரு வெட்டிங் போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புக்கு போகணும் அப்படிங்கும்போது, ஐயோ நான் ஃபோட்டோ எடுத்தால் குண்டார் தெரிவேனே அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை கூட. ஸோ இது ஹேபிட்ஸ் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவான். ஒரே ஒரு நாள் ஜிம்முக்கு போவான். அந்த ஜிம்மில் 3 hours நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போய் வெயிங் ஸ்கேலில் நின்று பார்ப்பான். அதில் மாற்றங்களே இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். ஏன்னா குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய எல்லா ரீல்ஸுமே ஆரோக்கியத்தை நோக்கி போகிறது அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபிட்னஸ், வெயிட் லாஸ் இது ரெண்டுமே ரொம்ப பெருசாக அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. இதில் எங்கே பிரச்சனை அப்படின்னா, இந்த பிஹேவியரை எப்படி மாற்றி அமைக்கலாம், தொடர்ந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழக்க வழக்கங்கள் நான் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கலாம். இதில் சைக்காலஜி ரீதியாக 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸுமே உதாரணமாக நம்ம பார்க்கலாம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் என்ன ஹேபிட் செட் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிட்டேன். உதாரணத்துக்கு நான் டெய்லி வாக்கிங் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன், இல்லை டெய்லி ஒரு 1 hour நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பழக்கத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, க்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த க்யூ எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்ச உடனே என்னோடய ஷூஸ் என்னால் பார்க்க முடியும் அப்படின்றது இருக்கணும். நான் எந்திரிச்ச உடனே அதை பார்க்கும்போது எனக்கு ஓ நான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கிறது இன்றைக்கி நான் மார்னிங் வாக் பண்ணணும் அப்படின்றது நான் செட் பண்ணி. நிறைய டைம்ஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம ஷூஸ் எங்கேயோ இருக்கும், நம்ம முழிச்சதுக்கப்புறம் நேராக ஃபோன் எடுத்து பார்க்குறோம். இந்த ஃபோன் பார்த்த உடனேவே நம்ம அன்றைக்கி மார்னிங் நம்ம என்ன செய்யணும், என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்றது நம்ம மறந்துடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே க்யூ. 2வது ஸ்டெப், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அது அட்ராக்டிவாக இருந்தால் தானே நான் செய்வேன். போரிங்காக இருக்குது, ஐயோ இது செய்யணுமா, ஒரு கடின உழைப்பு இருக்குது அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் இல்லையா. ஸோ அட்ராக்டிவாக எப்படி ஒரு ஒர்க் அவுட்டை எப்படி நம்ம அட்ராக்டிவ் ஆக்குறது, ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச ஜிம் அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணலாம், அங்கே நல்ல மியூசிக் இருக்கலாம். இன்னும் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, இல்லை ரொம்ப அழகான ஒரு ரூட் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த பழக்க வழக்கத்தை செட் பண்ணி கொண்டு வரது ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த அட்ராக்டிவான விஷயம் இல்லை அப்படின்னா, அது கடின உழைப்பு மட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் அது என்றைக்குமே செய்ய முடியாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பில்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு சோம்பேறித்தனம், ஐயோ இவ்வளோ தூரம் போய் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்கணுமா அப்படிங்கும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அதே இதில் இது எப்படி நம்ம அட்ராக்டிவ் ஆக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 1 week முன்னாலேயே தினமும் ஃப்ரெண்டை நம்ம டெக்ஸ்ட் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் காலில் அவங்களோட நம்ம பேசிக்கிறது. இதுதான் அந்த க்யூ. ஏன்னா நம்ம இந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட் எடுக்கிறோம். 2வது விஷயம் அட்ராக்டிவாக ஆக்கணும். நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் 2 பேருக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அது அட்ராக்டிவாக இருக்கிறதுனால நம்ம டெஃபினட்டாக செய்வோம். நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு லஞ்சுக்கு போகலாம், இல்லை ஒரு மூவிக்கு போகலாம். இது செகண்ட் ஸ்டெப். 3வது விஷயம் நான் சொன்ன மாதிரி அது ஈஸியாக இருக்கணும். ஸோ முதல்லையே நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டைம் டிராஃபிக் ரொம்ப இல்லாத டைமாக இருக்கலாம், இல்லை நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் நான் ஹாஃப்வே வரேன் நீ ஹாஃப்வே வர அப்படின்றது நம்ம ஈஸியாக அதை செட் பண்ணிக்கிறோம். 4வது, நம்ம ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே அது ஒரு ரிவார்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த பழக்கத்தையும் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்ஸை நம்ம மனசில் உள்வாங்கி இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தடவை திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதே போல் மென்டல் ஹெல்த் டிப்ஸோடு நம்ம மீண்டும் சந்திக்கிறோம்.